செய்திகள் வாசிப்பது கீதா. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு ICTS ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது: அரசு ஊழியராக நியமிக்க வேண்டும் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும். மே மாதம் குழந்தைகளுக்கும் பணியாளர்களுக்கும் முழுமையான விடுப்பு வழங்க வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பி காலமுறை ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 6750 ரூபாய் பஞ்சப்படியுடன் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் காஞ்சனா தலைமை வகித்திருந்தார். மேலும் முன்னாள் மாநில செயலாளர் சுசீலா மற்றும் மாவட்ட செயலாளர் ரேணுகா தேவி, மாவட்ட தலைவர் ரவி உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றிருந்தனர். செய்தி தகவல் ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் ஆர் செந்தில்குமார். TRS செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்று 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 நிறைவேற்று. என்ன ஆட்சி என்ன ஆட்சி? ICTS ஊழியர்களே 45 ஆண்டு காலம் அழைத்து பேசு அழைத்து பேசு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்று. ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி கிட்டும் வரை. அரசு அங்கன்வாடி ஊழியரையும் உதவியாளரையும் அரசு ஊழியராக்க வேண்டும். முதல்வர் சொன்ன வாக்குறுதியின்படி 313 என்பது அரசு ஊழியராக்க வேண்டும். மே மாதம் விடுமுறை வழங்க வேண்டும். 2 வயசு முதல் 5 வயசு வரை குழந்தைகள் வெயிலில் வர முடியாது. அதனால் மே மாதம் விடுமுறை கண்டிப்பாக இந்த சட்டசபையிலே அறிவிக்க வேண்டும். காலி பணியிடங்கள் இருக்கிறதை முழுமையாக நிரப்ப வேண்டும். மே மாதம் விடுமுறை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 6750 வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.